ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கஸ்டர்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கஸ்டர்ட் செஞ்சாச்சு, சாப்பிட்டோம். இது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பால் காய வச்சு வச்சுருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து அதை பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் பால் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் சேர்க்கணும். இப்போ பால் கொதிச்சாச்சு. இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் ரொம்ப வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மில்க்கை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி சேராமல் சிம்மிலே வச்சு கொதிக்க வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 2 hours. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பழம்லாம் எடுத்துருக்கிறேன்னு சொன்னால் மாதுளம்பழம், ஆப்பிள் பழம், பின்ன பப்பாயா, வாழைப்பழம், இது 4 தான் எடுத்துருக்கிறேன். கிரேப்ஸு மற்ற எல்லா பழம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எச்சு ஊறுது. பனானா, ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், ரெட் கலர், பார்க்கவே சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம கஸ்டர்டை எல்லாத்துக்கும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம். இப்போ கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ ஜெஸ்வின் டேஸ்ட் பண்ணுறான்.